sub.pyன்னு ஒரு ஃபைல் இருக்குது, அதுக்குள்ளே diffன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சப்ராக்ஷன் அப்படிங்கிறத இந்த calc.pyல ரன் பண்ணணும். ஸோ இதுக்கான ப்ரோக்ராமை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. என்ன பண்ணணும், இம்போர்ட்டுன்னு போடணும், அதோட ஃபங்க்ஷன் அந்த பைத்தான் ஃபைலோட பேர் சப். ஸோ இம்போர்ட் சப்னு போட்டுக்கணும். பிரிண்ட் பண்ணுறப்ப நம்ம அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷனோட பேர் வந்து diff. ஸோ இதில் நான் ஏதாவது 2 வேல்யூ இன்புட்டாக கொடுக்கலாம், 7,5ன்னு கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ இதை ரன் பண்ணோன்னா 7 - 5 2ங்கிறது நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இது வந்து அந்த டெஃபினிஷனை வச்சு நம்மளுக்கு ரன் பண்ணிவிடு. ஸோ இப்போ இந்த மாதிரி இம்போர்ட்னு எல்லா தடவையும் திரும்ப சொல்ல வேணாம். அதுக்கு பதிலாக இம்போர்ட் ஆட் கமா சப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே லைன்லேயும் நம்ம கொடுக்கலாம், அப்பயும் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ மல்டிபிள் லைன்ஸில் இம்போர்ட் கமான்னு கொடுத்துட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. ஓகே. ஸோ எனக்கு வந்து இந்த ஒவ்வொரு தடவையும் add.adder of sub டாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த இது பேர் இருக்குல்ல, ஃபைலோட பேர், அதை கொடுக்கறது வந்து எனக்கு எரிச்சலாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், வேறு ஒரு மெத்தட் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அது என்ன அப்படின்னா, ஃப்ரம் இம்போர்ட் அப்படிங்கிறது தான் அதோட மெத்தட் பேர். ஓகேவா? ஸோ ஃப்ரம் எங்கேருந்து இம்போர்ட் பண்ணணும், நம்மளுக்கு ஆட் அப்படிங்கிற பைத்தான் ஃபைல்லேருந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஃப்ரம் ஆட் இம்போர்ட் ஆடர் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா? இப்படி சொல்லிட்டா இந்த ஆட் டாட்டுங்கிறது கொடுக்க வேண்டாம், டைரெக்டாக ஆடுன்னு கொடுத்தாலே அது வந்து புரிஞ்சுக்கும். இப்போ அதே மாதிரி ஃப்ரம் சப் இம்போர்ட் டிஃப் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா sub.diffன்னு நீங்கள் சொல்ல வேணாம், டைரெக்டாக டிஃப்னு சொன்னாலே அது புரிஞ்சுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ரன் பண்ணாலும் நம்மளுக்கு அதே அவுட்புட் தான் வரும். ஸோ இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுறதுலே ஒரு சில வகைகள் வந்துருக்கு. நம்ம டைரெக்டாக இம்போர்ட் அந்த ஃபைல் நேம் மட்டும் கொடுக்கலாம், ஆனால் அப்படி கொடுத்தா ஒவ்வொரு தடவையும் அந்த ஃபைல் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா? அதே இது ஃப்ரம் ஃபைல் நேம் இம்போர்ட் ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே வேறு ஃபைலில் தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ ஒரே ஃபைலில் 2-3 ஃபங்க்ஷன் கூட நீங்கள் வைக்கலாம். இப்போ இதே ஃபைலில் நான் மல்டிப்ளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறேன், ரிட்டர்ன் a*b அப்படின்னு போடுறேன். இப்போ இதுலேருந்து நான் மல் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணுறேன், print மல் ஆஃப் a*, a,bயில் 4,3. இப்போ இதை ரன் பண்ணோன்னா 12 அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகும். 4 × 3 12. ஓகேவா? ஸோ ஒரே ஃபைலில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம், நம்ம அந்த ஃபங்க்ஷனோட பேரை இம்போர்ட் பண்ணோன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட இது ஒர்க் ஆகுது. இப்போ எனக்கு இந்த மாதிரி டெஃப் மல்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 10 ஃபங்க்ஷன் இருக்குன்னா 10ஓட பேரையும் இப்படி வந்து அடிச்சிட்டு இருக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ இருக்கிற எல்லாத்தையும் எனக்கு இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லா ஃபங்க்ஷன் பேரையும் அடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்போர்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஸ்டார் அப்படிங்கிறது ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத குறிக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணாலும் நம்மளுக்கு எரர் வராது, ஏன்னா இந்த டிஃப் மல் இது ரெண்டுமே அந்த சப் அப்படிங்கிற அந்த பைத்தான் ஃபைலில் நமக்கு இம்போர்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இம்போர்ட் பார்த்துருக்கோம். இம்போர்ட் அந்த ஃபைல் நேமு, அதுக்கப்புறம் ஃப்ரம் ஃபைல் நேம் இம்போர்ட் நம்மளோட ஃபங்க்ஷன் நேம், அதுலேயே வந்து கமா செப்பரேட்டடாக கொடுக்கலாங்கிறதும் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணால் ஸ்டார் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபங்க்ஷன் மட்டும்தான் நான் வந்து இப்படி இம்போர்ட் பண்ண முடியுமா, ஏன் வேரியபிள்ஸை பண்ண முடியாதுன்னு கேட்டால் வேரியபிள்ஸையும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து num1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன், அதோட வேல்யூ 5ன்னு வச்சுருக்கேன். அதே மாதிரி num2 அப்படின்னு ஒரு வச்சுருக்கேன், அதோட வேல்யூ வந்து 6ன்னு சொல்லிட்டு ஆனால் ஸ்ட்ரிங்காக வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இதை எல்லாமே இம்போர்ட் பண்ணுன்னு தான் சொல்லியிருக்கேன், கரெக்டாக? ஸோ பிரிண்ட்டுன்னு கொடுத்து நான் num1ன்னு சொன்னால் எனக்கு 5ங்கிறது பிரிண்ட் ஆகணும், அதே மாதிரி பிரிண்ட் num2ன்னு சொன்னால் எனக்கு 6ங்கிற அந்த ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ ரன் பண்ணிங்கன்னா அந்த 5 and 6 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும், ஏன்னா அந்த மாடியூலில் இருக்கிற அந்த சப் அப்படிங்கிற பைத்தான் ஃபைலில் இருக்கிற அந்த வேரியபிள்ஸும் வந்து இங்கே இம்போர்ட் ஆகிடும். ஸோ அங்கே இருக்கிற எல்லாமே இந்த ஃபைலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ நம்ம வேரியபிள்ஸும் இதே மாதிரி
இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ என்ன நம்1 டிஃபைன் ஆகிருக்கும், இந்த ஆடர்லாம் டிஃபைன் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஸ்டார் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு மாடியூலை க்ரியேட் பண்ணணும் பைத்தானில். ஓகேவா? ஸோ இந்த மாடியூல் எதுக்கு க்ரியேட் பண்ணுறோம்? ரீயூசபிலிட்டிக்கு. ஸோ நம்ம ஒரு தடவை ஒரு கோடை நம்ம ஒரு பைத்தான் ஃபைல் எழுதி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வேறு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் நம்ம அதை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப திரும்ப அதே கூட எழுத வேண்டாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நம்ம மாடியூல்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ பைத்தானில் டீஃபால்ட்டாகவே நிறைய மாடியூல்ஸ் வந்து அவங்களே எழுதி வச்சுருக்காங்க. அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தான் எல்லாத்தையும் எழுதி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ அதை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பைத்தானில் மேத் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த டீஃபால்ட்டாக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது, பவர் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிப்போம் இல்லையா, அதாவது மாடியூலஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் மேக்ஸில். ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணோம், நெகட்டிவாக இருந்தாலும் அது ப்ளஸ்ஸாக மாற்றிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பண்ணுறது இது எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே டீஃபால்ட்டாக அவங்களே மேத்தில் டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இம்போர்ட் மேத் அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ இம்போர்ட் மாடியூலோட பேர், இங்கே மாடியூலோட பேர் வந்து மேத். ஸோ மேத்துன்னு சொல்லிக்கிறேன். ஸோ பிரிண்ட் எனக்கு வந்து லெட்ஸே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி இம்போர்ட்டுன்னு கொடுத்தோம்னா அந்த ஃபைலோட நேம், இந்த இடத்துல மாடியூலோட நேம் வந்து மேத்து. ஸோ மேத் டாட் அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே நம்ம வேல்யூ கொடுக்குறோம். ஸோ நான் இங்கே 25ன்னு சொல்கிறேன். இப்போ இதை ரன் பண்ணோன்னா பார்த்தீங்களா 5.0 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 5.0ன்னு அவுட்புட் வருது. இதே மாதிரி பிரிண்ட் மேத் டாட் நம்மக்கிட்ட நிறைய இது இருக்குது. இந்த மாதிரி பை அப்படின்னு ஒன்று இருக்குது. மேத் டாட் பைனா நமக்கு 3.14 அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட், நம்மளோட வேரியபிள்ஸ் நம்ம இங்கே நம்2 ஸ்டோர் பண்ணோம், அந்த மாதிரி மேத்தில் ஸ்டோர் ஆகிருக்கிற வேரியபிள் தான் பை அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி டீஃபால்ட்டாக இருக்கிற இந்த மாடியூல்ஸையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேத் மாடியூல்ஸ் மாதிரி நிறைய மாடியூல்ஸ் வந்து டீஃபால்ட்டாக பைத்தானில் வந்து இருக்கும். அதில் இருக்க எல்லா நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ், வேரியபிள்ஸ் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கான கோடை எழுதணும்னு அவசியம் வந்து இல்லை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மாடியூல்ஸோட பிகஸ்ட் அட்வான்டேஜ். ஓகே, ஸோ இப்போ மாடியூல்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ்னால் என்ன அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ பேக்கேஜஸ் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஓகேவா? ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நிறைய மாடியூல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோல்டரில் போட்டோன்னா அதுதான் பேக்கேஜுங்கிறோம். ஓகேவா? ஸோ ஒரு கலெக்ஷன் ஆஃப் மாடியூல்ஸ் சேர்ந்தால் பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பேக்கேஜ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பேக்கேஜ்னு ஒன்று வச்சுருக்கேன், இங்கே ஃபோல்டர்னு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ ஃபோல்டருக்கும் பேக்கேஜுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா add.pyன்னு ஒன்று இருக்குது, calc.pyன்னு ஒன்று இருக்குது, sub.pyன்னு இருக்குது. இது எல்லாமே வந்து 3 டிஃப்ரெண்ட் பைத்தான் ஃபைல்ஸ். அப்போ பைத்தான் ஃபைல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோல்டரில் போட்டிருக்கேன். அப்போ இது ஒரு பேக்கேஜ் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு பேக்கேஜில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கணும். அது என்ன அப்படின்னா ஒரு பைத்தான் ஃபைல் இருக்கணும். அந்த பைத்தான் ஃபைலோட பேர் __init__.py இப்படிங்கிற பேரில் ஒரு பைத்தான் ஃபைல் நம்மக்கிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த ஃபோல்டர் வந்து ஒரு பேக்கேஜ்னு சொல்கிறோம். இப்போ இந்த add.py வந்து இந்த ஃபோல்டரில் இருக்குது. இப்போ அதே மாதிரி இந்த sub.pyயும் இந்த ஃபோல்டரில் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு ஃபோல்டர், ஏன்னா இதில் இந்த init.py அப்படிங்கிற இந்த பைத்தான் ஃபைல் இல்லை. ஸோ பைத்தான் வந்து ஒரு ஃபோல்டருக்கும் பேக்கேஜுக்கும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த ஃபோல்டரில் அந்த __init.py இருக்கான்னு பார்க்கும். இருக்குதா? ஓகே, அப்போ இது ஒரு பேக்கேஜ். இதில் இல்லை, ஸோ அப்போ இது வந்து ஒரு ஃபோல்டர். ஸோ இந்த மாதிரி தான் பைத்தான் வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இந்த init.pyக்குள்ளே ஒன்றுமே இல்லாமல் அது எம்டியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த பேரில் ஒரு பைத்தான் ஃபைல் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் பேக்கேஜுக்கும் ஃபோல்டருக்கும் ஒரு வித்தியாசம். அண்ட் இந்த பேக்கேஜை நம்ம நிறைய இந்த மாதிரி மாடியூல்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எதுக்கு வந்து இந்த பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் இந்த மாதிரி மாடியூல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேரில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த பேக்கேஜ் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பேக்கேஜஸ் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு புது ஃபைல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். இதை வந்து சும்மா main.pyன்னு வச்சுக்கலாம். ஓகேவா?
ஸோ இப்போ இந்த மெயின் டாட் பையில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஆட் கேல்சி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கால் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ரெண்டும் ஒரே ஃபோல்டரில் இல்லை, கரெக்டாக? ஏன்னா பேக்கேஜ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் நம்மளுக்கு அந்த ஆட் சப்ராக்ட்லாம் இருக்குது. நம்மளுக்கு மெயின் டாட் பை வெளியில் இருக்க ஒரு ஃபோல்டரில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து டைரெக்டாக இம்போர்ட் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆட் டாட் ஆடர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு 5,4 அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாடியூல் இல்லைன்னு சொல்லும். ஏன்னா அதுக்கு எங்கே இருக்குன்னே தெரியாது. கரெக்டாக? ஏன்னா ஆட் அப்படிங்கிறது இப்போ ஒரே ஃபோல்டரில் இல்லை. ஸோ அதனால் அதுக்கு தெரியாது. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ரம் நம்மளோட பேக்கேஜ் நேம் வந்து இங்கே பேக்கேஜ் தான். ஸோ பேக்கேஜ் இம்போர்ட் ஆட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ பேக்கேஜ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் வந்து init.py அந்த இது இருக்கும். ஸோ இப்போ ஒரு பேக்கேஜ். ஸோ இப்போ இந்த பேக்கேஜுக்குள்ளே அந்த பேக்கேஜில் ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோ, அதில் இருக்க ஆடர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கோ அப்படிங்கிறது தான் இப்போ சொல்கிறோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணோன்னா 9 அப்படிங்கிறது நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நிறைய மாடியூல்ஸ் எல்லாம் சேர்த்து பேக்கேஜாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நம்மளுக்கு வேணுங்கிற பேக்கேஜை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த பேக்கேஜில் இருக்க ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய மாடியூல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோல்டராக போட்டு வைக்கிறது தான் வந்து நம்ம பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட பேக்கேஜஸ் அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட். அண்ட் இப்படி தான் வந்து ஒரு பேக்கேஜை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இதை கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மாடியூல்ஸ்னால் என்ன, பேக்கேஜஸ்னால் என்ன அப்படிங்கிறது நம்ம லேட்டர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் படிக்கிறப்ப இந்த கான்செப்ட் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி டிஃபால்ட்டாக இருக்கிற நிறைய மெத்தட்ஸையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பைத்தானில் இருக்க ஒரு மேஜர் அட்வான்டேஜே வந்து இந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் அண்ட் மாடியூல்ஸ் வந்து நிறைய பேர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கோட் எழுதாமல் அவங்க எழுதி வச்சுருக்க கோடை ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து பைத்தானோட ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஸோ அதனால் இந்த கான்செப்ட் வந்து பைத்தானுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ அடுத்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட்குள்ளே போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து நார்மல் பைத்தானில் ஃபங்க்ஷன்ஸ், கிளாஸஸ், இட்ரேஷன், வேரியபிள்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிளாஸஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன, இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்குள்ளே இப்போ தான் வந்து நம்ம போகிறோம். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம அதை பார்க்கலாம்.